2026ஆம் ஆண்டு உங்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல வளமும் நலமும் செல்வமும் ஒளியும் ஆரோக்கியமும் சேர பாலமுருகன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ணா பேர் ஆஸ்ட்ரோ மாதிரி எப்படி விஷயம் பாருங்க, ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பலன் சொல்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டு ஜோதிடர்கள் சேர்ந்து பேசவே மாட்டான். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜோசியர் வந்து சொன்னா இன்னொரு ஜோசியர் அதை ஆப்போசிட்டா தான் சொல்லுது. மேஷ ராசிக்கு மே மாதத்திற்கு பிறகு 100% வீடு மண் மனை யோகம் அமையும். மே மாசத்துக்கு அப்புறம் தொழில் நல்லா இருக்கும். தொழில் மாத்திரம் உத்தியோகம் மாத்திரம் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் காத்துக்கிட்டு இருக்கு. பரணி நட்சத்திரத்துக்கு உள்ளபடியே மிகப்பெரிய யோகமான காலகட்டம் போய்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு 100% கல்யாணம் ஆயிடும். மேஷராசிக்காரங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா உனக்கு இல்லை, உனக்கு கிடையாது தம்பி, அப்படியே துடிக்கிறாப்பா கல்யாணமா, ஐயோ நான் இப்ப பண்ணிக்க மாட்டேன், இனிமேல் உடனே பண்ற மாதிரி உனக்கு கிடையாது ராஜா. உனக்கு இப்ப இல்ல, நீ இப்ப நல்லா படிக்கணும், சரியா? மேஷராசி இந்த வருஷம் கல்வியில பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா அற்புதமா அமைஞ்சிருக்கு. மேஷ ராசிக்கு ஆர்கே சொன்ன மாதிரி ஜூனுக்கு அப்புறம் இந்த குரு நல்ல இடத்துக்கு வராரு. அதனால ஃபினான்ஷியலா அவங்க ப்ராப்ளம் எல்லாம் ஆல்மோஸ்ட் சால்வ் ஆயிடும். இந்த கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீவ் ஆயிடும் கம்ப்ளீட்டா. அண்ட் புது கடன்லாம் வாங்க மாட்டீங்க, கேஷ் கொடுத்து தான் வாங்குவீங்க. இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பயப்பட வேண்டாம், 7.5 சனி ஆரம்பிக்குது அதெல்லாம் ஒன்றும் பயப்பட. நீங்க ஒழுங்கா இருந்தா போதும். 7.5 சனி அஷ்டம சனியிலெல்லாம் பரிகாரம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், பொய் சொல்லக்கூடாது, வீண் பம்பு வழக்குக்கு போகக்கூடாது, இதான். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கலா எல்லாருக்கும் உதவி ஒத்தாசை பண்ணணும். இதை பண்ணினாலே சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சனி பகவான் வந்து பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணிடுவார். இந்த 2 விஷயம் அனாவசியமா யாரையும் எதையும் பத்தி பேசவே கூடாது. நீங்க ரொம்ப ரிசர்வ்டா இருக்கணும். அண்டு ப்ளீஸ், சனிக்கு ரொம்ப பிடிச்சது ஹெல்பிங் அதர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எப்படின்னா ஃபினான்ஷியலா கிடையாது, சர்வீஸ் பண்ணணும், பிசிக்கலா சர்வீஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பிளஸிங் உண்டு. 7.5 சனிக்கு வந்து பரிகாரமே இதுதான். பயப்படாதீங்க. மேஷ ராசிக்கு 7.5 வருது சார், வரப்போறது என்ன, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. நீங்க வந்து கடவுளோட இருக்கிற பட்சத்துல கவலைப்படுறது மடத்தனம், முட்டாள்தனம். கடவுள் பார்த்துப்பார், மேல இருக்கிறவன் பார்த்துப்பார். அதனால 7.5 சனி நடக்குது, என்ன பண்றதுல பயப்படாது. நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஆக்டிவா இருங்க, பிஸியா இருங்க, ஆக்டிவா இருங்க, ஒன்னும் நடக்காது. பயப்படாது. அது என்ன ஆகும், இந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் உங்களை கொண்டு ஒரு சோம்பேறி, லேசி கேட், லேசியா உங்களை அமுக்கும். அப்போ நீங்க நல்லா ரிலீவ் ஆகணும். அதெல்லாம் போகணும், ஓடணும். வேலை கிடைக்கல சார், வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், ஏதோ ஒரு 5,000 10,000 12,000 ஏதோ வேலை கிடைச்சா நீங்க போயிடுங்க. ஸோ தட் அந்த 7.5 சனியுடைய பாதிப்பு அதில் போயிடும். சம்பளம் குறைச்சல், வேலை அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் அந்த சனியை பார்த்துப்பார். என்னை கேட்டால் 7.5 சனி முதல்ல அந்த பெயின் அக்செப்ட் பண்ணிட்டாலே பெரிய ரிலீஃப். அதனால கவலைப்படாதீங்க.